குவைத் வாழ்க்கை 52வது நாள் வெள்ளிக்கிழமை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல நேரத்தோட எந்திரிக்காம கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே தலைக்குழியில போட்டு வயிறெல்லாம் முட்டோட ஆரம்பிச்சிச்சு. காலை உணவு முடிச்சுட்டு காடி எடுத்துக்கிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். 11 மணி போல டியூட்டியை முடிச்சுட்டு அதுக்குள்ள 47 டிகிரி வரையும் சூடு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால காடிக்கு சூரிய தடுப்பு வச்சு ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒஜி பண்ணிட்டு ஜும்மா தொழுவதுக்கு கிளம்பிட்டேன். நம்ம பாய் வேற கால் பண்ணியிருந்தாரு. பாயை பார்க்கலான்னு பாய் ரூமுக்கு போயிட்டு பாய் தம்ம போட்டுட்டு இருந்தாரு. சாரி, பிரியாணி தம் போட்டு இருந்தாரு. அதுக்கு சலாம் போட்டு நம்ம பாய் கிளம்புற வரையும் நம்ம ஃபிட் செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பாயும் கிளம்பிட்டாரு. அப்படியே நடராஜ் சர்வீஸ்ல கிளம்பிட்டோம். தொழுதுட்டு வரும்போது பாய்க்கு கேமரா ஆங்கிள்லாம் சொல்லி கொடுத்துட்டு பள்ளியில இருந்த மரத்துல நல்லா கொத்து கொத்தா பேரிச்சங்காய் காய்ச்சிருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு பன்னீரும் கீரையும் வச்சு சாப்பிட்டு டியூட்டி இருந்துச்சு. டியூட்டி கிளம்பிட்டேன். 1 மணிக்கெல்லாம் 50 டிகிரி வந்துருச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம நண்பர் ரூமுக்கு போயிட்டு கிட்டார்லாம் வச்சிருந்தாரு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன். சரியா வரல. சரி அவர்கிட்ட கத்துக்கலான்னு அவர்கிட்ட கேட்டா அவர் வாசிச்சதை நீங்க கேளுங்க. கொஞ்ச நேரம் நண்பர் கூட ஃபன் பண்ணிட்டு மீண்டும் டியூட்டி கிளம்பிட்டேன். இன்னைக்கு வேற சரியான தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுல வேற கிளைமேட் வேற புழுதி காத்தாவே அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்கிங்ல உட்காந்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளா உடற்பயிற்சிக்கு டிமிக்கி குத்துனால வச்சு புளின்னு புளிஞ்சு எடுத்துட்டேன். உடற்பயிற்சியே பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம பிசிக் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு கையில நாக்குப்பூச்சி எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு லைட்டா கிருகிருன்னு வர ஆரம்பிச்சிச்சு. புரதசத்துக்கு முட்டை வேற காலி ஆயிடுச்சு. வாக்கிங்ல போயிட்டு முட்டை கடையில முட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 முட்டையை போட்டு நைட் உணவு முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். நைட்டு ஒரு 1 hour டியூட்டி இருக்கனால அஞ்சு கடமையை முடிச்சுட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். 12:20 போல டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில நிலா பையனை பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க நல்லா பெருசாவே இருக்கான். சரி இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். இனிப்பில் இருக்கவும்.